பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோ அவர்களை அழிக்காமல் மன்னித்தார். உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் கோபத்தை விலக்கிவிட்டார். கர்த்தர் மன்னித்ததினால, கர்த்தர் தமது கோபத்தை விலக்கினதினால மட்டுமே நாம் நிர்மூலமாகாதிருக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. அதே நேரத்தில் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். என்ன? அக்கிரமம் தேவனுடைய உக்கிரத்தை எழும்ப பண்ணும். பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. பரிசுத்தம் தேவனுக்கு மிகவும் பிரியமானது. நம்மை தேவன் பாவத்திலிருந்து மீட்டு பாவமர கழுவி பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட நாம் மீண்டும் மீண்டும் துணிந்து பாவம் செய்யும் போது அது தேவனுக்கு உக்கிரத்தை எழுப்புகிறதா இருக்கிறது. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராய் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்க தண்டனை, பாவங்களுக்கு தக்க தண்டனை நமக்கு தராதபடி அவர் மன்னித்து அழிக்காமல் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். கோபம் எழும்பும் போது அந்த கோபத்தை விலக்குகிறார். அந்த கோபத்திலே அவர் நம்மை விலக்கி இருக்க வேண்டும். ஆனால் நம்மை விலக்காமல் கோபத்தை அவர் விலக்குகிறார். இப்படி பாசமுள்ள, நேசமுள்ள, நமக்காக பொறுமையாய் இருக்கிற தேவனுடைய உக்கிரத்தை எழும்ப பண்ணுகிற அக்கிரமத்தை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டியது நிச்சயம் அல்லவா? எரேமியா 15வது அதிகாரத்தில் எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று. ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், பின்பு கர்த்தர் சோதோம் கோமராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஏற்கனவே இந்த ஜனங்கள் பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். நாம் ஒரு பாவம் செய்யும் போது கர்த்தர் பொறுமையா இருக்கிறார் என்றால் அது பாவம் செய்வதற்காக அவர் கொடுத்த லைசன்ஸ் கிடையாது. நாம் திரும்பும்படியாய், நாம் அழிந்து போய்விடக்கூடாது, நாம் இல்லாமல் போய்விடக்கூடாது. எனவே நமக்கு தேவன் தருணம் தருகிறார். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் போது அது அவருக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. எனவேதான் அக்கிரமம் தேவனுடைய உக்கிரத்தை எழும்ப பண்ணும். கோபம் கொண்டு அவர் எழுந்து வந்து பார்த்து இவர்களுடைய பாவம் கொடிதாயிருப்பதை கண்டு அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அழிக்கப்பட வேண்டிய நம்மை கர்த்தர் அழிக்காமல் மன்னித்து கிருபையாய் மீட்டிருக்கிறார். எனவே அந்த கிருபையை விருதாவாக்காமல் அவருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க தண்டனை எங்களுக்கு தராமல் எங்களை மன்னித்து கோபத்தை விலக்கினவரே, நாங்கள் உம்மை கோபப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.